அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அ இந்த செய்வினை இருந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா, செய்வினை இருக்கிற மாரி தெரிஞ்சாக்கா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுங்க. அ ஆயத்துல் குர்சி 3 தடவ ஓதி என்ன பண்ணுங்க, தூங்குற டைம்ல தண்ணீல ஊதிட்டு உடம்பையும் தடவிங்க. தடவிட்டு படுத்துங்க. இந்த மாரி ஏதாவது இருந்தாக்கா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த அறிகுறி தெரிய வரும். அது என்ன பண்ணுங்க, கன்டின்யூ பண்ணுங்க. காலையில, இரவு 2 வேள கன்டின்யூ பண்ணீங்கனாக்கா, அப்படி உடம்புல இருந்ததுனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அதே மாரி அந்த ஆயத்துல் குர்சி ஓதுறதுக்காக உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு ரூஹானி தாக்கத்த இருக்கணும். அப்பதான் அதிகமா என்ன பண்ணும், அது தெரிய வரும். இல்லன்னா பொறுமையா தான் தெரிய வரும். ஓகேங்களா? அதே அதே மாரி இந்த செய்வினை பிரச்சனையால பாதிக்கப்பட்டாக்கா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகமான விளைவுகள் வந்து என்ன ஆகும்னா, பாதி பேர் இந்த பைத்தியமே ஆயிடுவாங்க. பைத்தியம் ஆயிட்டா, தன்னை என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு அவ்வளோ இருக்குது. அதே மாரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி ஆயிடுவாங்க. அ நெறைய விஷயங்கள் செய்வினை பத்தி. அதே மாரி ரொம்ப பாதிப்புகள் வீட்ல கஷ்டங்கள் ஏற்பட்டுரும். வறுமைகள் ஏற்பட்டுரும். எது பண்ணாலும் நமக்கு என்ன வராது, முன்னேற்றமே வராது. அதே மாரி எந்த ஒரு வேலை நம்ம செய்ய போனாலும் அது என்ன தடங்கல் பட்டுக்கினே போகும். அதே மாரி நம்ம வண்டியில போவோம். அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஏன்னா, ஆ எப்படி சொல்றது? சும்மா நல்லா தான் போயின்னு இருப்போம். எப்படிதான் விழுந்தோன்னே தெரியாது. ஆனா அடிக்கடி விழுந்துருவோம். அடிபட்டுரும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த சேவனையால பாதிப்பு. இது இதெல்லாம் இருந்தாக்கா, உங்களுக்கு இந்த மாரி அறிகுறிகள் தெரிஞ்சாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாரி சில பேர் நெறைய பேர் பார்க்குறேன், நெறைய விஷயங்கள் போடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத படிச்சா இத புடிக்கலாம், அத படிச்சா இது அதெல்லாம் அப்படிலாம் வந்து சொல்றாங்களே தவிர, அது என்ன பண்றாங்க, முழுமையா சொல்ல மாட்றாங்க. அது வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா, அதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னா, வழிமுறை தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அதனால அதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க, பண்றாங்கன்ற மாரி என்ன பண்ணுங்க, அத விட்டுடுங்க. ஏன்னு சொன்னா, ஒரு தலைமை இருந்தா தான் எதுவுமே செய்ய முடியும். தலைமை இல்லன்னாக்கா, நீங்க எதுவுமே எது செஞ்சாலும் என்ன ஆகும்? தப்பா தான் ஆகும். அதனால அந்த மாரி விஷயங்கள் கைவிட்டுருங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தொழுவுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அதே மாரி யாருக்காவது உடல் நல்ல வலி, அங்கங்க வலி, பிடிப்பு இது மாரி இருந்துக்குதுன்னு சொன்னாக்கா, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. துவா ஓதி உதவப்படும். அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் தான் எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த பேய்கள் பிடித்திருந்தால், இந்த கெட்ட ஜின்னாத்துகள் ரொம்ப நாளா தொல்ல பண்ணுது. கெட்ட விஷயங்கள் வீட்ல தூங்க விடல. அ ஏதோ கத்துது, தூக்கமே வரல. ஏதோ போற மாரி இருக்குது, வர மாரி இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க. காதுல ஏதோ பேசுது. அ எ அடிக்கடி என்ன சாக சொல்லுது. அடிக்கடி நீ போய் வண்டியில விழுந்துருன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, செய்வினை செஞ்சு விட்டாக்கா, அது என்ன ஆகும்னா, அந்த காதுல சொல்லும். அது ஒரு வகையான ஒரு ஏவல். ஏன்னா, அது வந்து என்ன சொல்லும்ன்னு சொன்னா, நீ செத்துருன்னும். நீ அடிபட்டுருன்னும். கை, கால்லாம் வந்து அப்படியே மென்னு சாப்பிடுற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து செய்வினையால பாதிக்கப்பட்ட, அதிகமா பாதிக்கப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்தபட்சம் நம்ம பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பிறரும் பார்த்து என்ன பண்ணணும், இதனுடைய பலன் அடையணும். அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.